எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ கேட்க போது ஒரு கதை. இது ஒரு தொடர்கதை. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதையை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். இந்த கதையோட பேர் தெய்வ குழந்தைகள். ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா இருந்தாங்க. அவங்க அன்பானவங்க, அழகானவங்க, அறிவானவங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு யோகன் அப்படின்னு பெயர் வச்சாங்க. யோகன்னு பெயர் வச்சு அன்போடு வளர்த்து வந்தாங்க. மிகவும் நல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்த யோகன் பொறுமை, அன்பு, உண்மை அப்படின்னு சொல்லி மிகவும் நல்ல குழந்தையாக வளர்ந்து வந்தான். தாய் தந்தையரை போலவே நலமுடன் வளர்ந்து வந்தான். யோகனுக்கு ஊரில் நல்ல பேர் உண்டு. பொறுமையானவன், அன்பு, அடக்கம், ஈகைன்னு எல்லோருக்கும் உதவும் குணத்தோடு வாழ்ந்து வந்தான். யோகனுக்கு ஒரு 4 வயசு ஆகும்போது அவனுக்கு ஒரு தங்க பிறந்தா. அவளுக்கு யோகா அப்படின்னு பெயர் வச்சார் அவங்க அப்பா. காரணம், அவரோட தந்தை ஈசனோட பக்தர். அதோட முருகன் அவருக்கு இஷ்ட தெய்வம். மேலும் தெய்வ பக்தி நிறைஞ்சவங்க. அதனால அந்த குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் யோகா அப்படின்னு பேர் வச்சு வளர்த்து வந்தாங்க. இந்த குழந்தை என்னன்னா ரொம்ப அழகாக இருப்பா. எல்லாரையும் அப்படியே அவளோட மழலையால் எல்லாரையும் அவளோட அன்பாலையும் கட்டி போட்டு வந்தாள். அவள் கொஞ்சம் பேசுகிற மழலையை ரசிக்கிறவங்க எல்லாரும் ரசிப்பாங்க. செல்ல பிள்ளையாக வளர்ந்து வந்தாள். அப்போது அண்ணனும் அம்மாவும் அவளுக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணி பார்த்து அப்படியே ஆசையாக வச்சுட்டு இருந்தாங்க. அண்ணன் என்ன பண்ணுவான், அவனுக்கு கிடைக்கிற சின்ன கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சு தங்கச்சிக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பான். அம்மா என்ன பண்ணுவாங்க, நல்ல நகையாக நல்ல அழகழகாக நகைகள்லாம் வாங்கி போட்டு பார்த்து சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த தந்தை 2 குழந்தைங்களையும் கண்டு அப்படியே உள்ளம் பூரிச்சு போய் மகிழ்ச்சியோடு இருந்தார். பள்ளிக்கூடத்துக்கு போகிற யோகன் ரொம்ப நல்ல பையனாக இருந்தான். அங்கேயும் நல்ல பெயர். அவனுக்கு நிறைய நண்பர்கள் கூட. அவனோட வகுப்பில் இருக்க எல்லா பசங்களும் இந்த யோகன் என்ன சொல்கிறானோ அதை தான் கேட்டு நடப்பாங்க. இவங்க சொல்கிறது தான் மற்ற குழந்தைங்களும் எல்லாம் சேர்ந்து ஒத்துமையாக இருந்து நல்லபடியாக இருந்து வந்தாங்க. அது கிராமங்கிறதுனால ஊரில் இருக்கவங்க இருக்கிற எல்லாரும், ஆஹா குழந்தைங்கன்னா இவங்கள போல இருக்கணும், எப்படி இருக்குது பாரு குழந்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சின்ன குழந்தையும் வீட்டில் பக்கத்தில் எல்லாருக்கூடையும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு அவளும் நல்லா சுகமாக வளர்ந்து வந்துட்டு இருந்தா. அப்போது ஒருத்தர் சொன்னாங்க, இந்த குழந்தைங்க 2 பாரு எப்படி அன்பாக எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எப்படி இந்த குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருக்கு பாரு, எவ்வளவு அன்பாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஆமாம்மா அம்மா அப்பா எப்படி இருக்காங்களோ அப்படி தானே குழந்தைங்க இருக்கும், நம்மளை போல் நம்ம குழந்தைங்க இருக்குது, அவங்க அம்மா அப்பா போல் அந்த குழந்தைங்க இருக்குது அப்படி சொல்கிறேன். ஆமாம்மா அதுவும் கரெக்டு தான், குழந்தைங்க அம்மா அப்பா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த யோகன் ஸ்கூலுக்கு போயிட்டு வரான். 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்போ என்ன ஆயிடுச்சு, அவன் மூக்குக்குள்ளார ஒரு பென்சிலை போட்டுட்டு வந்துடுறான். பென்சிலை போட்டுட்டு வந்த உடனே அழுதுகிட்டே வரான் ஸ்கூல்லேருந்து. அவங்க அம்மா என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது அழுகிறான். மூக்குக்குள்ளே பென்சிலை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். அவங்க அம்மாவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ என்னடா பண்ணுறது, இப்படி மூக்குக்குள்ளார பென்சிலை போட்டு வந்துட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்படி இவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறது, என்ன வழினே தெரியல. எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ இந்த அம்மா எப்போ பாரு குழந்தைய அன்போடு பார்த்துட்டு எவ்வளோ கவனமாக இருந்தாங்க, அவங்க குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்போதைக்கு அவங்க அப்பா எப்போவும் வெளியில் கோயிலுக்கு வேலை அந்த மாதிரி நிறைய வேலைகளாக வெளியிலெல்லாம் போயிட்டே இருப்பார் எப்போவும். அதனால் அன்றைக்கும் அவர் வெளியில் போயிட்டார். அப்போது என்னடா அது, இந்த அம்மா தவிச்சிட்டு இருக்கும்போது இந்த அம்மா பொறுப்பாக நல்ல குழந்தைங்கள கவனிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி நடந்து போச்சு. ஸ்கூலுக்கு போகும்போது மட்டும்தான் தன்னை விட்டு அந்த குழந்தைங்க தனியாக இருக்கும். மற்றபடி எப்போவுமே அந்த அம்மா தன்னோட குழந்தைங்கள தன்னோடையே வச்சிட்ருப்பாங்க. அப்போது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கரெக்டாக வந்துடுறாரு. அந்த நேரத்துக்கு வந்தோடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இந்த மாதிரி மூக்குக்குள்ளே பென்சிலை போட்டால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அம்மா அழுகுறாங்க. அவங்க அப்பாவுக்கும் ஒன்றும் புரியல, ஐயோ என்னடா பண்ணுறதுன்னு. அப்போது அவங்க அப்பா கூட ஒரு இளைஞன் வந்திருக்கான், சின்ன பையன். அவன் என்ன பண்ணுறான், அக்கா எதுக்குக்கா இப்படி அழுதுட்டுருக்கீங்க, கொண்டாங்க குழந்தையன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் அப்படியே கொஞ்சம் பராக்கு காட்டி அப்படியே ஒரு மூக்கை மூடிக்கிட்டு இன்னொரு மூக்கில் ஹூ சொல்லு 5 தடவை ஹூ சொல்லு அப்படிங்கிறேன்.
அப்போ அந்த பையன் மூக்கு அடைச்சிக்கிட்டு 5 தடவை சொல்கிறதுக்குள்ளார 3ஆவது தடவை சொல்லும் போதே பென்சில் கீழே வந்து விழுந்துருது. அப்பாடான்னு ஆனந்தமாக இருக்குது. உடனே அவங்க கொண்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுத்து, இந்தாக்கா வெளியில் வந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது அவங்க அம்மாவுக்கு வந்து அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டுறது, அப்படியே ஆனந்த கண்ணீர். கண்ணா, எப்பட்றா இந்த சின்ன வயசில் இப்படி என் பையனுக்கு வந்த துன்பத்தை எடுத்துட்டியே, நீ எப்படி கண்ணா பண்ண, ரொம்ப நன்றி, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படி இப்படின்னு கேட்கும்போது அவங்க அந்த பையன் சொல்கிறான், ஒன்றும் வேண்டாக்கா, அவங்க அன்பே போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பையன் வந்து, பரவாயில்லக்கா, நீங்கள் ஏதோ குழந்தை நல்லா நானே, அதே போதும், இது ஒன்றும் சாதாரண விஷயம், இதுக்கே இப்படி பயப்படுறீங்கன்னு அவன் ஆறுதல் சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இவன் இத்த பெரிய காரியத்தை இவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் ஆனந்தப்படுறாரு. சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே யோகனுக்கு ரொம்ப அப்படியே ஷேமாக இருக்குது. ஐயோ, நம்ம தெரியாமல் இப்படி பென்சிலை மூக்கில் போட்டோமே அப்படின்னு அவனும் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு சிரிக்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், இனிமேல் இந்த மாதிரிலாம் போடக்கூடாது, கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா, சரிங்க அண்ணா, இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சமாதானமாயிடுறாங்க. அந்த பொண்ணும் அப்பா குட்டி பாப்பாவும், ஐயோ அண்ணனுக்கு நல்ல வேலை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையோட தொடரை அடுத்த எபிசோடில், அடுத்தடுத்து வர எபிசோடில் கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.